Welcome to Ask Education channel. In the video la nama 11th standard computer science, computer technology and computer applications book la கொடுத்திருக்க unit 1 ல இருக்க chapter 1 introduction to computers இருக்குல so அதுல இருக்க evaluation part பார்க்க போறோம். so இதுல பார்க்க போறது வந்து choose the best answer, very short answers and detailed answers. இது எல்லாத்தையுமே வந்து இந்த part 1 வீடியோல நம்ம பார்க்கலாம். suppose part 1 வீடியோ பார்க்க முடியல, இது continuation வந்து நான் அடுத்த part 2 வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன். so அதையுமே வந்து மறக்காம பாருங்க. and இது வரைக்கும் என்னோட Ask Education channel subscribe பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலுக்கு subscribe பண்ணுங்க. so முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து evaluationல choose the best answer. so section A, choose the best answer. The first question is, first generation computers used what? so they used vacuum tubes. And second one, name the volatile memory கேட்டிருக்காங்க. so volatile memory na it's a memory that loses its data when power supply is turned off. so power supply அதுல இருந்து எடுத்த உடனே அது மெமரியில இருக்க டேட்டாவை வந்து லூஸ் பண்ணிடும். so we call that as volatile. so இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த RAM, random access memory இருக்குல்ல, that is the volatile memory. and other the ROM வந்து read only memory ன்னு சொல்லுவோம். so இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா non volatile memories. சரிங்களா? then third one, identify the output device. so கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல monitor is the output device. fourth one, identify the input device கேட்டிருக்காங்க. so கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல mouse is the input device. next one, fifth one, dash output device is used for printing, building plan, flexboard etc. so கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல இந்த மத்த மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து பேப்பர்ஸ்ல நம்ம பிரிண்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். A4 ஷீட்ஸ் அந்த மாதிரி பேப்பர்ஸ்ல பிரிண்ட் பண்ணுவோம் மோஸ்டா. பட் இந்த பிளாட்டர் பார்த்தீங்கன்னா பெரிய பேப்பர்ஸ், அந்த A3 பேப்பர்ஸ்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த பிளான் பிரிண்ட் பண்றதுக்கு பில்டிங் பிளான்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பெரிய பேப்பர்ஸ்ல இருக்கும். அண்ட் ஃபிளெக்ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளவு பெரிய சைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிகரா பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம பிளாட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். Sixth one, in ATM machines, which of one of the following is used to interact பண்றதுக்கு ஒரு input data அப்படின்ட்டு இங்க இருக்கணும். that words are missing. so பாத்தீங்கன்னா ATM machines நம்ம touch screen தான் வந்து யூஸ் பண்ணுவோம். and seventh one, when a system restarts, which type of booting is used? so இங்க dash கிடையாதுங்க. when a system restarts, which type of booting னா பாத்தீங்கன்னா warm booting தான். so ஒரு சிஸ்டம் ஆல்ரெடி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. so அந்த ரன் பண்ற சிஸ்டம் சம்டைம்ஸ் வந்து ஹேங் ஆகும் இல்லையா சிஸ்டம்ஸ், அப்போ வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுவோம் உடனே. அந்த ரீஸ்டார்ட் பண்றது தான் வந்து we call it as warm booting. சரிங்களா? next one, eighth one, expand post. so post is nothing but power on self test. next, ninth question, which one of the following is the main memory ன்னு கேட்டிருக்காங்க. so RAM, random access memory தான் பாத்தீங்கன்னா main memory. and 10th, which generation of computer used ICs கேட்டிருக்காங்க. so ICs னா integrated circuits. so integrated circuits வந்து நம்ம third generationல இருந்து வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. next question, section B, short answers. so இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 2 mark questions. சரிங்களா? so what is a computer? so a computer is an electronic device that processes the input according to a set of instructions provided to it and gives the desired output at a very fast rate. so இதான் வந்து உங்க புக்ல கொடுத்திருக்க டெஃபினிஷன். ரெண்டு இடத்துல டெஃபினிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. so we'll write this for 2 mark. இந்த 2 மார்க்குக்கு இது எழுதினா போதும். so இதுல பாத்தீங்கன்னா வந்து நம்ம இன்புட் கொடுக்கிற டேட்டாவை வந்து இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா, it will process it according to the instructions again provided by us. நாம கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு தான் அந்த டேட்டாவே ப்ராசஸ் பண்ணி நமக்கு தேவையான டிசைர்ட் அவுட்புட்டை வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து இட் வில் கிவ் பேக். ஸோ அதுதான் வந்து இந்த டெஃபினேஷன்ஸோட எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், what is distinguish between data and information கேட்டிருக்காங்க. so டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷனுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, data is nothing but unprocessed collection of raw facts. so இந்த raw factsல இருந்து நமக்கு எந்த மீனிங்கும் கிடைக்காது. so இந்த raw facts நம்ம ப்ராசஸ் பண்ணி தான் வந்து we will interpret or get some information from it. so it is raw facts are suitable for communication, interpretation or processing அப்படின்னு கொடுத்திருக்காங்க. so ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து இந்த கவிதா, சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சிம்பிள் டேட்டாஸ். so இதுல இருந்து நம்ம வந்து தனியா அந்த டேட்டாஸ் பார்க்கும்போது நமக்கு எந்த இன்ஃபர்மேஷன் ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜும் கிடைக்காது இல்லையா. பட் இந்த டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது we get some information like இப்போ கவிதான்னு பாத்தீங்கன்னா she is a 16 years old girl and 134 maybe சென்டிமீட்டர் ஹைட்ல இருக்கலாம் and 9th C படிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து இந்த இண்டிவிஜுவல் டேட்டாஸை நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது we get some information. so அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. so information is a collection of facts from which conclusions may be drawn. so மீனிங்ஃபுல்லா வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணும்போது தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் கன்வர்ஷன் ஆஃப் டேட்டா இன்டு இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் டேட்டா ப்ராசஸிங். ஸோ இதுவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
Next question, what are the components of a computer அப்படின்னு கேட்டிருக்காங்க. So components of a computerக்கு நீங்க இந்த பிக்சர்ல இருந்து நீங்க எல்லாத்தையுமே லிஸ்ட் டவுன் பண்ணி எழுதலாம். So input unit, control unit. So control unitல பாத்தீங்கன்னா arithmetic logic unit and memory unit இருக்கும். So இது எல்லாமே பாத்தீங்கன்னா memory unit தான் சரிங்களா. Control unit, arithmetic logic and memory unit and input and output unit. So these are the components of a computer. Next one, what is the function of an ALU? So ALU பாத்தீங்கன்னா it is a part of the CPU and which அதோட function பாத்தீங்கன்னா வந்து computing functions தான் வந்து இந்த ALU நடக்கும். So in which various computing functions are performed on data. So நம்ம கொடுக்கிற data மேல computing functions எங்க நடக்கும்னா ALU தான் நடக்கும். So என்னென்ன computing functions அப்படின்னு பாத்தீங்கன்னா arithmetic functions and logical functions. So arithmetic operators என்னென்ன addition, subtraction, multiplication, division and logical operators நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் and or not லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. So those are the logical operators. So in the arithmetic and logical unit in the computing functions தான் நடக்கும் and இதனால நம்ம கிடைக்கிற result. So result of an operation is stored in internal memory of CPU. So the logical operations of ALU promote the decision making ability of a computer. So arithmetic இது பாத்தீங்கன்னா computations க்கு யூஸ் பண்ணும் and logical operators பாத்தீங்கன்னா வந்து decision making ability of computerக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. Next one, write the functions of control unit. So control unit எதுக்குலாம் யூஸ் பண்ணும் பாருங்க. The control unit controls the flow of data between the CPU, memory and IO devices. So input and output devices. So it also controls the entire operation of a computer. So ஒரு control unit தான் வந்து ரொம்ப important ஆன unit. So இந்த unit என்ன பண்ணும்னா நம்ம கொடுக்கிற டேட்டாவை input deviceல இருந்து CPU கொண்டு போகும். அங்க அந்த CPUல arithmetic logic unitலாம் இருக்குல்ல. So அங்க process பண்ணிட்டு அந்த டேட்டாவை வந்து மெமரியில ஸ்டோர் பண்ணிட்டு and it will give back to the output device for the user. So இந்த டேட்டாவை வந்து இந்த flow of dataவை control பண்றது பாத்தீங்கன்னா இந்த control unit and entire operation of the computer control பண்றதும் பாத்தீங்கன்னா இந்த control unit தான். The next one, what is the functions of memory? So the function of memory unit என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So memory unitல பாத்தீங்கன்னா there are two types of memory, primary memory and secondary memory. And primary memory is used to store the programs and data when instructions are ready to execute. And secondary memory is used to store data permanently. So function of memory பாத்தீங்கன்னா it is used to store data and programs சரிங்களா. So temporary store பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த primary memory யூஸ் பண்ணுவாங்க and அந்த டேட்டாவை permanent ஸ்டோர் பண்றதுக்கு will use secondary memory. So function of memory பாத்தீங்கன்னா it is used to store data and programs. So next one, differentiate between input and output unit. So input unit பாத்தீங்கன்னா it is used to feed any form of data to the computer, so which can be stored in the memory unit for further processing. Example, keyboard, mouse. So இப்போ பாத்தீங்கன்னா வந்து input unit எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம டேட்டா கொடுக்கிறது கம்ப்யூட்டருக்கு நம்ம டேட்டா கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த டேட்டாவை இன்புட் பண்றதுக்கு இந்த இன்புட் யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நம்ம கொடுக்குற டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகும்னா மெமரி யூனிட்ல ஸ்டோர் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து மவுஸ் அண்ட் கீபோர்ட் பாத்தீங்கன்னா இன்புட் யூனிட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் அதே மாதிரி அவுட்புட் யூனிட் பாத்தீங்கன்னா அவுட்புட் யூனிட்ல நமக்கு என்ன தெரியும், நம்ம கொடுக்குற டேட்டா ப்ராசஸ் ஆகி வில் கெட் சம் ரிசல்ட். அந்த ரிசல்ட்டை வந்து அவுட்புட் யூனிட்ல லைக் மானிட்டர்ல நமக்கு வந்து தெரியும் இல்லையா. ஸோ இட் கன்வேஸ் இன்ஃபர்மேஷன் டு த யூசர் in an understandable form. So நமக்கு புரியுற மாதிரி அந்த டேட்டாவை நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ண டேட்டாவை நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் இஸ் மானிட்டர் அண்ட் பிரிண்டர். Next, eighth one, distinguish between primary and secondary memory. So primary memory பாத்தீங்கன்னா it is volatile. அதாவது volatile என்னன்னா the content is lost when the power supply is switched off. So நம்ம வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து பவர் சப்ளை, அதாவது கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ணோடனே பவர் சப்ளை ஆஃப் பண்ணுவோம் இல்லையா. அப்படியே ஆஃப் பண்ணும்போது அதோட கண்டென்ட் அதில் இருக்க டேட்டா வந்து இட் வில் பி லாஸ்ட். ஸோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தான் வந்து இட்ஸ் வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் பிரைமரி மெமரி அண்ட் திஸ் பிரைமரி இஸ் நத்திங் பட் த மெயின் மெமரி சரிங்களா. அண்ட் செகண்டரி மெமரி பார்த்தீங்கன்னா செகண்டரி மெமரி இஸ் நான் வாலடைல். ஸோ நான் வாலடைல்னா ஜஸ்ட் இது ஆப்போசிட் ஆஃப் வாலடைல். வாலடைல்னா என்ன, பவர் சப்ளை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோடனே அந்த கண்டென்ட் லூஸ் ஆயிடும். பட் ஆனால் இந்த இடத்துல நான் வாலடைல்னா ஈவன் வென் த பவர் supply is switched off, the content will be available. அது ரீடைன் ஆகும், அந்த கண்டென்ட் அங்கேயே தான் இருக்கும் சரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம கம்ப்யூட்டர் டர்ன் ஆன் பண்ணும்போது நம்மளால அதில் இருக்க டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி படிக்க முடியும், யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ ஹார்ட் டிஸ்க்ல நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ தட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் செகண்டரி மெமரி. ஈவன் சிடி ராம்ஸ் அண்ட் டிவிடி ராம்ல கூட நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செகண்டரி மெமரி.
And next coming to section C, explain in brief கேட்டிருக்காங்க. So these are 3 mark questions. So what are the characteristics of computer அப்படின்னு கேட்டிருக்காங்க. So brief on explanation or definition இருக்கு. So we'll write this for this question. Characteristics of computer பார்த்தீங்கன்னா it is an electronic device that takes raw data na unprocessed data as an input from the user and processes it under the control of a set of instructions called program, produces a result called output and saves it for future use. So 4 விஷயம் நடக்குது. So first வந்து user கிட்ட இருந்து input வாங்கும், that is the raw data, and அதை process பண்ணும் using some programs. சரிங்களா? அப்படி process பண்ற டேட்டாவை என்ன பண்ணணும்னா result வந்து நமக்கு userக்கு output கொடுக்கும் using some output device, and it will also store the data in memory for future use. So இந்த 4மே பார்த்தீங்கன்னா இதோட characteristicsல வரணும். Next, write the applications of computer. So applications pathina computers vandu nama nowadays it is used everywhere around us illaya, in all spheres of life. So main pathina it is used in the field of education, research, travel and tourism, weather forecasting, social networking, e-commerce, etc. So nama flight booking, train ticket booking, so aduklamum vandu nama computers use pandrom, banking adalamu irukku. So you can list down the applications. Ungalku innume nariya applications irundha you can just like that list down. And next பார்க்கலாம். So what is an input device? Give 2 examples கேட்டிருக்காங்க. So input device எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம? It is used to feed any form of data to the computer which can be stored in the memory unit for further processing. நம்ம input unitல கொடுக்கிற data பார்த்தீங்கன்னா அப்போ process பண்றதுக்கு மட்டும் இல்லாம it will be stored in the memory unit also. So memory unitல நம்ம further process பண்றதுக்கு இல்ல திரும்பி வேற எப்பனா retrieve பண்றதுக்குலாம் வந்து நம்ம டேட்டாவை இன்புட் பண்ணி அது memory unitல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். So அந்த மாதிரி யூஸ் பண்ற input devicesக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா keyboard and mouse. Next, name any 3 output devices கேட்டிருக்காங்க. Just name தான் பண்ண சொல்லியிருக்காங்க. So plotter, speaker, multimedia projectors, so printers அதெல்லாம் இருக்குல்ல. So monitor அதெல்லாமே வந்து output devices தான். நீங்க ஏதாவது 3 வந்து list down பண்ணி எழுதுனா போதும். So just to know, இப்போ plotterனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is an output device that is used to produce graphical output on papers, and it is uses single color multicolor pens to draw pictures. So pictures வரையறதுக்கு இந்த plotters யூஸ் பண்ணும். And graphical output on papers தான் அந்த நம்ம அந்த flex boardலாம் பார்த்தோம் இல்லையா. So flex boardல graphical output இருக்கு இல்லையா, colors and யூஸ் பண்ணி. So அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? And speakers எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? So voice output வாங்குறதுக்கு, I mean audio வாங்குறதுக்கு நம்ம speakers வந்து யூஸ் பண்ணுவோம். So using speaker along with speech synthesize software, the computer can provide voice output. So speaker na just அப்படியே speaker மட்டும் யூஸ் பண்ணா வந்து it will not work. அதுக்கான software நம்ம வந்து யூஸ் பண்ணணும். So speech synthesis software யூஸ் பண்ணி தான் வந்து கம்ப்யூட்டரால voice output வந்து கொடுக்க முடியும். So இது எங்கெல்லாம் speakers யூஸ் பண்ணுவாங்கன்னா it is used in airlines, schools, banks, railway stationsலாம் ரொம்ப காமனா வந்து யூஸ் பண்றது இந்த speakers. ஓகேவா? Then multimedia projectors வந்து நீங்க ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா. So செமினார்ஸ்ல எல்லாம் பெரிய பெரிய லெக்சரர் ஹால்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மானிட்டர்ல கிடைக்கிற அந்த கம்ப்யூட்டர் அவுட்புட்டை அப்படியே ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன்ல பிக் ஸ்கிரீன்ல வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காக அந்த மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கிவன் ஹியர். Next, in differentiate between optical and laser mouse. So optical mouse எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா it measures the motion and acceleration of pointer, and it uses light source instead of ball to judge the motion of the pointer. So in the optical mouse, optical na வந்து light source na ஞாபகம் வச்சுக்கோங்க. So light source ல வந்து யூஸ் பண்ணுவாங்க to judge the motion of the pointer. So இப்போ வரதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி optical mouse நம்ம யூஸ் பண்ணுவோம். So முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மவுஸ்க்கு கீழே வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும். So அந்த பால் வந்து நம்ம அந்த மவுஸ் பேட் மேல மூவ் பண்ணும்போது அதை வச்சுதான் அதோட மோஷன் வந்து எங்க போகுது அப்படின்றது நமக்கு வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். பட் இதுல பாத்தீங்கன்னா வந்து light source யூஸ் பண்றாங்க instead of that ball. அதே மாதிரி it has 3 buttons. So one வந்து left, இது left button, right button, and இங்க பாத்தீங்கன்னா ஒரு scrolling button இருக்கு. So scroll பண்றதுக்கு மேலே கீழே scroll பண்றதுக்கு we'll use this third button. ஓகேவா? And optical mouse is less sensitive towards surface. So இந்த surfaceக்கு இது வந்து ரொம்ப less sensitive-ஆ தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. So இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து 1988ல simultaneously 2 பேர் தனித்தனி வேற இடத்துல தான் வந்து இத simultaneous-ஆ கண்டுபிடிச்சாங்க. So ரிச்சர்ட் லயன் and ஸ்டீவ் கிரிஷ் அப்படி பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர் இண்டிபெண்டன்ட்டா வந்து இத இன்வென்ட் பண்ணாங்க இந்த optical
optical mouse. Okay, then coming to laser mouse பாத்தீங்கன்னா it also measures the motion and acceleration of pointer like optical mouse. And laser mouse பாத்தீங்கன்னா it uses laser light. So இங்க வந்து light source, normal light source யூஸ் பண்ணுவாங்க, பட் இங்க வந்து laser light யூஸ் பண்றாங்க. And இது பாத்தீங்கன்னா laser mouse is highly sensitive and able to work on any hard surface. If optical mouse வந்து it is less sensitive, but laser mouse பாத்தீங்கன்னா it is highly sensitive and அதனால வந்து it can work on any hard surface ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்த question, write short note on impact printer. So these printers print with striking on hammers or pins on ribbon. So impact printers பாத்தீங்கன்னா இந்த printers வந்து ஒரு impact கொடுத்து தான் வந்து அதோட print வந்து அந்த பேப்பர்ல கொண்டு வரும். So that how it happens னா வந்து ஒரு hammer or pin வந்து it will strike on a ribbon. So அந்த ribbonல இருக்க அந்த colors இருக்கு இல்லையா, so அந்த color வந்து it will get impacted on the papers. So அதுதான் வந்து this is how the printers work. So these printers can print on multi-part using carbon papers by using mechanical pressure தான் வந்து இதுல யூஸ் பண்றாங்க, சரிங்களா. So for example, dot matrix printers, line printers and line matrix printers or impact printers கான examples. The next question, write the characteristics of 6th generation. So 6th generation பாத்தீங்கன்னா வந்து future generation தான் வந்து 6th generation. So நாம இருக்க generation வந்து இப்போ நம்ம 5th generationல இருக்கும். So future generationல எப்படி இருக்கும்னா வந்து more of parallel and distributed computing தான் இருக்கும். So distributed computing னா we'll be sitting at one place. பாத்தீங்கன்னா நம்மளோட ரிசோர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வேற ஏதோ வேர்ல்ட்ல எங்க வேணா இருந்து நம்ம டேட்டா எடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியும். So that is called as distributed computing. And parallel computingனா வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது சைமல்டேனியஸா இன்னொருத்தருமே வந்து அதே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அட் அ டைம் வந்து சேம் டேட்டால 2 பேர் அந்த ஒர்க் பண்ண முடியும் with the same resource. ஸோ அதனால we say it as parallel computing. And computers have become smaller, ரொம்ப ஸ்மார்ட்டராகவும் and ஃபாஸ்டராகவும் இருக்கு. ஸோ நமக்கே தெரியும் இல்லையா, ஸோ ப்ரீவியஸ் டேஸ்ல தான் கம்ப்யூட்டர்ஸ் டெஸ்க்டாப்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, பட் நவ டேஸ் வந்து சின்ன லேப்டாப் அண்ட் மினி கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி அதில் ஸ்பீடும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலை. ஸோ சின்னதாக சைஸில் சின்னதானாலும் தே ஆர் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது அண்ட் ஸ்மார்ட்டராகவும் ஒர்க் பண்ணுற நவ டேஸ். ஓகே, அண்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஸ்மார்ட், ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மால். And development of robotics is based on 6th generation computers and natural language processing. So this is very important. Natural language processing பாத்தீங்கன்னா நாம பேசுறது நேச்சுரலா நம்ம பேசுறதே வந்து கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரியான நிறைய ப்ராசஸஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர். ஸோ இது இப்பவுமே இருக்கு இல்லையா, நம்ம வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி நிறைய ஃபோன்ஸ்லாம் வந்து வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 6th generation computers. And next one, write the significant features of monitor கேட்டிருக்காங்க. ஸோ மானிட்டர் பற்றி டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இஸ் given in your textbook. ஸோ அதில் significant features அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் எழுதினா போதும். ஸோ மானிட்டர் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் அவுட்புட் டிவைஸ். ஓகே, அண்ட் இட் லுக்ஸ் லைக் அ டிவி. ஸோ பிக்சர்ஸ் மானிட்டர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are formed with picture elements called pixels. So ஒரு மானிட்டர்ல இருக்க ஒரு டேட்டா பிட்டையும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து பிக்சல் சொல்வோம். And monitors may be monochrome. Monochrome வந்து black and white மட்டும்தான் நமக்கு ஸ்க்ரீன்ல தெரியும், or they can be color. So color screens தான் வந்து nowadays we are using in monitors. Okay, and many types of monitors are there. So cathode ray tube, இது வந்து ப்ரீவியஸா முன்ன இருந்த அந்த டிவிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ cathode ray tube தான் யூஸ் பண்ண இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி மானிட்டர்ஸ்லேயும் வந்து cathode ray tube தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் தட் LCD, liquid crystal display, and LED. So nowadays we are using only LED monitors. So monitors எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு VGA கார்டு, வீடியோ கிராஃபிக் அரேன்ற கார்டு வந்து CPU கூட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த போர்ட்ல வந்து அந்த மானிட்டரோட கேபிள் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ திஸ் வயா தட் கார்டு ஒன்லி இப்போ அந்த மானிட்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ த வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு ஹெல்ப்ஸ் த கீபோர்ட் டு கம்யூனிகேட் வித் த ஸ்க்ரீன். ஸோ நம்ம கொடுக்குற டேட்டாவும் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி போகும் அப்படின்னா யூசிங் திஸ் VGA கார்டு ஒன்லி. ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த கம்ப்யூட்டர் அண்ட் த டிஸ்பிளே மானிட்டர். ஸோ யூஸ்வலி த ரீசன்ட் மதர் போர்ட்ஸ் இன்கார்பரேட் பில்ட் இன் வீடியோ கார்டு. ஸோ ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ கார்டு வந்து தனியாக வந்து இருக்கும். ஸோ நவடேஸ் வந்து மதர் போர்ட்லேயே வந்து பில்ட்-இன் வீடியோ கார்ட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் மானிட்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மானிட்டர் வந்து வாஸ் பார்ட் ஆஃப் தி Xerox Alto computer system which was released on March 1, 1973. Okay, so this is the first computer monitor.
Next question, explain in detail. So these are 5-mark questions. So first question பாத்தீங்கன்னா explain the basic components of computer with a neat diagram கேட்டிருக்காங்க. So first draw the diagrams and diagrams based பண்ணி you can start your explanation. So இந்த diagramல பாத்தீங்கன்னா we have input unit, control unitல ALU and memory unit இருக்கு and output unit. So இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீடைலா explain பண்ணணும். So first வந்து what is a computer அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு introduction மாதிரி எழுதுங்க. So computer is nothing but a combination of hardware and software இல்லையா. So இந்த hardwareல இருக்க அந்த components எல்லாமே பார்த்தீங்கன்னா physical components. So the physical components என்னென்னா motherboard, memory device, monitor, keyboard இதெல்லாம். And software is nothing but a set of programs or instructions. So the ரெண்டுமே software and hardware both together only form the function of the computer. And now coming to the functional components of computer. So every task given to the computer follows a input process output cycle. So அது வந்து IPO cycle சொல்றோம். So input process and output. That means எல்லா computer process மே task மே பாத்தீங்கன்னா it needs certain input and அந்த input மேல ஒரு process நடக்கும். அந்த data process ஆன data பாத்தீங்கன்னா that will be the desired output to the user. So அந்த data வந்து it will produce it back to the user. So இந்த input வந்து எங்க கிடைக்கும் எங்க எப்படி கொடுப்போம்னா it making use of the input unit. So the input unit takes the input and process எங்க நடக்கும்னா it happens in the central processing unit. And the output பாத்தீங்கன்னா வந்து it is produced by the output unit. So in between the data வந்து process ஆகுறது and அந்த data நம்ம கொடுத்த data as well as process data எல்லாமே பாத்தீங்கன்னா memory unitல நம்ம ஸ்டோர் பண்ணணும். So the memory unit holds the data and instructions during the processing. So coming to input unit, so input unit வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். So it is used to give data to the computer and the data is stored in the memory unit for further processing. So இதுக்கான examples வந்து keyboard and mouse. And then coming to central processing unit, central processing unit is the major component which interprets and executes software instructions. So computerல இருக்க instructions பார்த்தீங்கன்னா எங்க interpret and execute ஆகுதோ it is only happening in the CPU. And it also controls the operation of other components such as memory, input and output unit. So in the memory unit, input and output unit and a control எங்க இருந்து கிடைக்கும்னா only from the central processing unit. So in the central processing unit வந்து it can accept only binary data. சரிங்களா. ஸோ இந்த இன்புட் டிவைஸ் என்ன பண்ணால் நம்ம கொடுக்குற டேட்டா வந்து ஹியூமன் ரீடபிள் டேட்டா இல்லையா, பட் த மிஷின் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி மெஷின் லாங்குவேஜ், அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். தட் டேட்டா இஸ் கால்ட் அஸ் பைனரி டேட்டா. ஸோ நம்ம கொடுக்குற டேட்டாவை இந்த இன்புட் டிவைஸ் என்ன பண்ணும்னா பைனரியாக கன்வெர்ட் பண்ணி இட் வில் கிவ் இட் டு த CPU. So that is a major function of the input unit. So and the data வந்து it gets processed according to the instructions and the results are produced. So the CPU ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 components இருக்கு. control unit, arithmetic and logic unit and memory unit. So இதுல arithmetic logic unit பாத்தீங்கன்னா it is the unit that performs on data, that performs computing functions on data. So இதுல வந்து arithmetic operations as well as logical operations நடக்கும். So arithmetic operationsல addition, subtraction, multiplication, division நடக்கும். And logical operationsல பாத்தீங்கன்னா இந்த decision making ability வந்து it is promoted only because of the ALU and the logical unit நாலதான். Okay, next one, control unit. So control unit பாத்தீங்கன்னா it is the main unit which controls the flow of data between the CPU, memory and input and output devices. So நம்ம கொடுக்கிற data வந்து input unit இருந்து CPU போகணும். CPU ல வந்து process data வந்து process ஆயிட்டு memoryல store பண்ணணும் and அந்த processed data output deviceக்கு போகணும். So இந்த data ஓட flow வந்து control பண்றது இந்த control unit தான், and it also controls the entire operation of the computer. And coming to output unit, so output unit is a hardware component that conveys information to users in an understandable format. So machine குள்ள data கொடுத்த பிறகு input device மூலம் input data கொடுத்தோன்னே it will be in binary form, and CPU ல data processing எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து binary formல தான் நடக்கும். So next second chapterல நீங்க binary datas பத்தி படிக்க போறீங்க. So அந்த binary information தான் வந்து computer வந்து it will process, and once the data gets processed it has to be conveyed back to the user இல்லையா. So user வந்து நம்ம வந்து zeros and ones பார்த்தா we cannot understand the information. So நமக்கு வந்து information in understandable form, அதாவது human readable formல கொடுக்கிறது பாத்தீங்கன்னா இந்த output unit. So output unit முக்கியமான process பாத்தீங்கன்னா என்னன்னா கம்ப்யூட்டர்ல இருக்க டேட்டா அதாவது மெஷின் ரீடபிள் டேட்டாவை ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம்ல மாத்தி நமக்கு அவுட்புட்டா கொடுக்கிறது தான் வந்து இந்த அவுட்புட் யூனிட். ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மானிட்டர் அண்ட் பிரிண்டர்.
And next one, memory unit. So memory unit பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ல இருக்கு, primary and secondary unit. So primary unit is used to store the programs and data temporarily. So நம்ம கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆயிருக்கும் போது அந்த டேட்டா ஆக்சஸ் எங்க நடக்கும்னா அந்த பிரைமரி மெமரியில இருந்து வந்து ஆக்சஸ் டேட்டா ஆக்சஸ் நடக்கும். ஸோ எவ்ரி டைம் வந்து ஹார்ட் டிஸ்க்ல இருந்து டேட்டா எடுத்து ஒர்க் பண்ணாது. ஸோ அப்படி எடுக்கும்போது கம்ப்யூட்டரோட ஸ்பீட் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகும். ஸோ வந்து டேட்டாவை வந்து டெம்பரரியா ரேம்ல ஸ்டோர் பண்ணிட்டு அங்கதான் வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸும் அந்த டேட்டா ப்ராசஸும் நடக்கும். அண்ட் செகண்டரி மெமரி பார்த்தீங்கன்னா அது பெர்மனண்டா ஸ்டோர் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணும். ஸோ ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் வந்து செகண்டரி மெமரி. ஸோ இந்த பிரைமரி அண்ட் செகண்டரி மெமரிக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்க புக்ல இருக்கு. பட் இந்த கொஸ்டினுக்கு இது வரைக்கும் எழுதுனா போதுமானது. Next one, discuss the various generations of computers. So அதுக்கான detailed tableau column உங்க bookல கொடுத்திருக்காங்க. So ஒன்னொன்னதை பத்தியுமே what first generationல what is that the decade பாத்தீங்கன்னா 42ல இருந்து 1955 வரைக்கும் இருக்க years தான் வந்து first generation computers. And first generation computersல பாத்தீங்கன்னா vacuum tubes தான் யூஸ் பண்ணாங்க. And இந்த generation computers were big in size and consumed more power. So big in size தான் கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா ஒரு ரூம் சைஸ்க்கு இருக்கும், அவ்வளோ பெரியசா இருந்துச்சு. And more power was consumed, நிறைய பவர் தேவைப்பட்டுச்சு. அண்ட் மால் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட். ஸோ அந்த வேக்யூம் டியூப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இட் ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் ஹீட். ஸோ அதனால வந்து நிறைய மால் ஃபங்க்ஷன் தப்பாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்துச்சு. அண்ட் மெஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ். ஸோ கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி மிஷின் லாங்குவேஜ் தான் வந்து இன்புட் டேட்டாவாகவே கொடுத்தாங்க. ஸோ மிஷின் லாங்குவேஜ் தான் டைரெக்டாக வந்து இந்த சிஸ்டம்ஸ்க்கு வந்து இன்புட்டாக கொடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி tedious ப்ராசஸ். So first generation computers examples பாத்தீங்கன்னா ENIAC, EDVAC, UNIVAC 1. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. So ENIAC was about 27 tons and அதோட சைஸ் பாத்தீங்கன்னா 8 feet into 100 feet into 3 feet. So that was about ஒரு பெரிய ரூம் சைஸ்க்கு இருந்துச்சு. and it consumed around 150 watts of power. So this is how big the computer was. So just example மட்டும் எழுதினா போதும், you need not write all these. So next, second generation computers அதுக்கான இயர் பார்த்தீங்கன்னா 1955 to 1964 and these generations use transistors. So இது வந்து first generation compare பண்ணும்போது size was very smaller and it generated less heat also and consumed less power compared to the first generation computers. And இதில் பார்த்தீங்கன்னா வந்து punched cards யூஸ் பண்ணாங்க. And first operating system was developed and that operating system was batch processing and multi-programming operating system. So இந்த இதுலையுமே பார்த்தீங்கன்னா வந்து மிஷின் லாங்குவேஜ் அண்ட் அசம்பிளி லாங்குவேஜும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா வந்து மிஷின் லாங்குவேஜும் அண்ட் ஹியூமன் லாங்குவேஜும் வந்து மிக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும் அசம்பிளி லாங்குவேஜஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பெரிய ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது யூ வில் லேர்ன் டீடைல் அபவுட் அசம்பிளி லாங்குவேஜ் டூ. So the second generation computers பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு IBM 1401, IBM 1620 and UNIVAC 1188. So இதெல்லாம் வந்து second generation computers. And next third generation and fourth generation பார்க்கலாம். So third generation the year was around 1964 to 75. So இந்த generation computers-லாம் வந்து integrated circuits யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. And இந்த computers were smaller, faster and more reliable and consume less power also. So இந்த third generation வந்து high level language, அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ண programming languages தான் வந்து high level languages. So இந்த languages-லாம் வந்து third generation-ல இருந்தா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. And அதுக்கான examples பார்த்தீங்கன்னா IBM 360 and Honeywell 6000 series. And coming to fourth generation, இதுக்கான இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1975ல இருந்து 1980 அந்த 5 years வந்து fourth generation சொல்றாங்க. and இதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ மைக்ரோ ப்ராசஸர் நத்திங் பட் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஸோ இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸோட அட்வான்ஸ்டு தான் வந்து இந்த VLSI. So இதுல வந்து இனிமே வந்து computers were smaller and faster and microcomputer series such as IBM and Apple were developed. So in the yearல தான் வந்து Apple and IBM was developed and portable computers were also introduced. And coming to next generation, fifth generation பாத்தீங்கன்னா 1980ல இருந்து till date வரைக்கும் நம்ம வந்து fifth generationல தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ULSI, அதாவது அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதில் வந்து parallel processing வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணதுனால the computers were fast and the computer size was drastically reduced and can recognize images and graphics. So fifth generationல தான் வந்து graphical images and இதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான், அதாவது fifth generationல தான் introduce பண்ணாங்க. And introduction to artificial intelligence and expert systems has also happened recently in the fifth generation lately. சரிங்களா? And about to solve high complex problems including decision making and logical reasoning. So and இது எல்லாமே பார்த்தீங்கன்னா fifth generationோட characteristics. And coming
coming to 6th generation. So இது already detailed நம்ம பார்த்திருக்கோம் in 2 mark question. So let's move on to the next question. So third question பார்த்தீங்கன்னா explain the following சொல்லிட்டு 3 subdivisions கொடுத்திருக்காங்க. So first one வந்து inject printer. So inject printersனா என்னன்னா inject printers use color cartridges which combined magenta, yellow and cyan inks to create color tones அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா there are 4 cartridges. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து black cartridge பார்த்தீங்கன்னா இந்த monochrome output, அதாவது black and white output ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த black color cartridge யூஸ் பண்ணாங்க. and the other 3 cartridges yellow, மெஜெண்டா அண்ட் சியான், இந்த 3 கார்ட்ரிட்ஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த கலர் டோன்ஸ் கொண்டு வரதுக்கு இதோட காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி கலர் டோன்ஸ் கொண்டு வந்தாங்க. அண்ட் இந்த இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ் ஹவு இட் ஒர்க்னா இட் ஒர்க்ஸ் பை ஸ்ப்ரேயிங் அயனைஸ்ட் இங்க் அட் அ ஷீட் ஆஃப் பேப்பர். ஸோ ஒரு இங்கை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால, அயனைஸ்ட் இங்கை ஸ்ப்ரே பண்ணுறதுனால அந்த ஷீட் ஆஃப் பேப்பரில் வந்து பிரிண்ட் கொண்டு வரும். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நான் இம்பேக்ட் பிரிண்டர். சரிங்களா? அந்த ஸ்பீட் ஆஃப் இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் 1 to 20 ppm or pages per minute. ஸோ 1 minute maximum வந்து 20 minutes 20 pages வரைக்கும் இதால print பண்ண முடியும். And in the printers use the technology of firing ink by heating it so that it explodes towards the paper in bubbles, or by using piezoelectricity or piezoelectricity சொல்லலாம், in which tiny electric currents controlled by electronic circuits are used inside the printer to spread ink in jet speed. So வந்து electric current மூலமா வந்து இந்த ink வந்து ஹீட் பண்றதுனால it becomes an ionized ink. So அந்த ink வந்து it gets sprayed on the paper அப்படின்னு சொல்றாங்க. So an inkjet printer can spread millions of dots of ink at the paper every single second. So you can just imagine the speed of this printer. So next பார்த்தீங்கன்னா வந்து multimedia projector. So multimedia projectors வந்து we have already seen the explanation. So இது வந்து பெரிய ஹால்ஸ்ல கிளாஸ் ரூம்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மானிட்டர்ல இருக்கிறத அந்த அவுட்புட்டை பிக் ஸ்க்ரீன்ல கொண்டு வரதுக்காக we use these multimedia projectors. Next one, barcode or QR code reader. So இந்த barcode and QR code reader பார்த்தீங்கன்னா வந்து இந்த barcode நிறைய இப்போ எல்லா இதுலையுமே பார்த்துருப்பீங்க, பிஸ்கெட்ஸ், ரேப்பர்ஸ், அந்த இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இருக்க பார்கோட் வந்து இட்ஸ் லைக் அ பேட்டர்ன் பிரிண்டட் இன் லைன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் திக்னஸ் இல்லையா? ஸோ அந்த பேட்டர்னை வந்து ஒரு ரீட் பண்ணுவோம். ஸோ பார்கோட் ரீடர் மூலமாக ரீட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் சம் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்யூட்டருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை தான் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ இந்த சிஸ்டம் கிவ்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் எரர் ஃப்ரீ என்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் டு த கம்ப்யூட்டர். ஸோ அதனால வந்து எரர் ஃப்ரீயாகவும் இருக்கும் அண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அண்ட் அக்யூரேட்டாகவும் இந்த பார்கோட் ரீடர் மூலமா நம்ம இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ண முடியும். அண்ட் QR ரெஸ்பான்ஸ் கோடும் பார்த்தீங்கன்னா வந்து யூ வுட் ஹவ் சீன் இன் யோர் டெக்ஸ்ட் புக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயரில் ஷேப்பில் அந்த பார்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் அ 2-dimension பார் கோட் சொல்லுவோம். ஸோ அது வந்து இட் கேன் பி ரெட் பை அ கேமரா அண்ட் ப்ராசஸ் டு இன்டர்பிரட் தட் இமேஜ். ஸோ அந்த இமேஜை வந்து இன்டர்பிரட் பண்ணி ரீட் பண்ணி இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு திஸ் QR கோட் ரீடர் இஸ் யூஸ்டு. ஸோ ஈவன் நம்ம கேமரா இருக்கு அந்த ஃபோன் கேமரா கூட கேன் பி யூஸ் ஃபார் ரீடிங் திஸ் QR கோட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவிட்டி செக்ஷனில் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ எக்ஸ்பிளைன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அடுத்த அதர் 2 questions or 2 more questions are given. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதில் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி பேஸ்ட் ஆன் பர்பஸ், பேஸ்ட் ஆன் டேட்டா ஹேண்ட்லிங் அண்ட் பேஸ்ட் ஆன் சைஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ பேஸ்ட் ஆன் பர்பஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ்னு இருக்கும். ஜெனரல் பர்பஸ்னா நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் பர்பஸ்னா வந்து இந்த சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்லாம் யூஸ் பண்ண ரிசர்ச் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ். அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் டேட்டா ஹேண்ட்லிங் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அனலாக், டிஜிட்டல் அண்ட் ஹைப்ரிட். ஸோ ஹவு த டேட்டாஸ் ஆர் ஹேண்டில்டு அது பேஸ் பண்ணி இந்த 3 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அண்ட் பேஸ்ட் ஆன் சைஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி மைக்ரோ, மினி, மெயின் ஃப்ரேம் அண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் சைஸில் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வில் பி எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்டர். அண்ட் இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண டெஸ்க்டாப் அண்ட் போர்ட்டபிள் லேப்டாப்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ்ல வரும். Next question, give the details of motherboard names, RAM capacity used in the years 1993, 95, 2005, 2008 and 2016. So அதற்கான answers இங்க கொடுத்திருக்கேன். So you can see the motherboard names and the size of RAMs in this data. So இதை வந்து நீங்க நோட்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. And next question பார்த்தீங்கன்னா வந்து mention 2 other input and output devices that is not given in the chapter கேட்டிருக்காங்க. So உங்க புக்ல கொடுக்காத எந்த input devices பார்த்தீங்கன்னா joystick and light pen. So joystick பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வீடியோ கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு இந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். அண்ட் லைட் பென் பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் லைக் அ பாயிண்டிங் டிவைஸ். ஸோ ஃபோன்ஸ்லலாம் இப்போ நிறைய லைட் பென்ஸ்லாம் வருது இல்லையா? ஸோ இதில் வந்து ஒரு ஃபோட்டோ செல் இருக்கும். இட் இஸ் பிளேஸ்ட் இன் ஸ்மால் டியூப். ஸோ அது வந்து அந்த மெனு ஆப்ஷன்ஸில் அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம டச் பண்ணும்போது இட் இஸ் மோர் லைக் அ பாயிண்டிங் டிவைஸ் மாதிரி யூஸ் ஆகும். சரிங்களா? அண்ட் அவுட்புட் டிவைஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ் டு கெட் அவுட்புட், ஆடியோ அவுட்புட் வாங்குறதுக்கு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஜிபிஎஸ் நவடேஸ் வந்து ஃபோனில் அண்ட் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் இருக்குல்ல. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அன் அவுட்புட் டிவைஸ். அண்ட் பிரெய்லி ரீடர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அவுட்புட், இட் இஸ் ஆல்சோ அன் அவுட்புட் டிவைஸ். அண்ட் அவுட்புட் டிவைஸ்க்கு நம்ம ஸ்க்ரீனில் ஒரு பிரிண்ட் எடுத்து தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா டேட்டாவை அவுட்புட்டாக நம்ம எடுக்கிறதுக்கு இட் வில் பி யூஸ்ட். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அவுட்புட் டிவைஸ். So that's it. We have come to the end of this chapter. So I have given answers for all the question and answers given in your textbook. So இது வரைக்கும் என்னோட Ask Education channel subscribe பண்ணாதவங்க மறக்காம இந்த channel subscribe பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த சாப்டருக்கான ஆன்சர்ஸையும் வந்து சீக்கிரமா அப்லோட் பண்றேன். Thank you for watching this video.